சித்தர் பூமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாதசமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒரு நண்பருடைய கேள்வி என்னென்னா, வீடு நல்லா கட்டிட்டாங்க, ஏன் அதிர்ஷ்டம் வரலை? அதிர்ஷ்டம்னா என்னது? முக்கியமாக அங்கே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொழிக்க வேண்டும், பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், ஓகேங்களா, லக்கு வரணும், அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நிலவணும். இதுதான் கேள்வி. டெஃபினேஷன் அதிர்ஷ்டம்னா என்னது அப்படின்னு தெரியாமல் ஒரு விஷயங்கள் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் நமக்கு, இன்னொன்று பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அக வாழ்க்கை நல்லா இருக்கணும், புற வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட புற வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிகழ்வும் சரியாக இருக்கும். அக வாழ்க்கை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு சொத்து இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியே இல்லாத பணம் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ எந்த இடத்தில் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும்? எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் ஒரு மகாலட்சுமி வேணும்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா யாருன்னு சொல்லுவோம்? நம்ம பெண்களைத்தான் மகாலட்சுமின்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ, அதாவது நம்ம பெண் பிள்ளைகளையோ, முக்கியமாக மனைவியையோ, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை சந்தோஷமாக வச்சுருந்தோன்னாவே இந்த மகாலட்சுமின்ற ஒரு விஷயம் வருமானா வரும்னு சொல்லலாம். இந்த சந்தோஷமே இல்லாமல் இருக்குது சார், காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் காரணமாகும். நம்மளுடைய 7ஆம் பாவம் ஜாதகத்தில் நம்மளுடைய 7ஆம் பாவம் அப்படின்ற ஒரு நிகழ்வு சரியாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுடைய 11ஆம் பாவம் சரியாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் பாவமும் சரியாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அக்னி மூலை சரியாக இருக்க வேண்டும். ஒரு பெண் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னான், ஓகேங்களா, அக்னி மூலையில் ட்ரைனேஜ் போகுது சார் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அப்போது அங்கே உடல்நிலை ரீதியாக பாதிப்பு இருக்கும். அவங்களுக்கு உடல்நிலை ரீதியாக பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக பெண்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. அப்போது நம்மளுடைய ஜாதகமும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்குது. காரணம் என்னென்னா, வீட்டுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்குது. இந்த தென்கிழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த அக்னி மூலை அப்படின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஓகேங்களா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு பெட்ரூம் போடுறது, தென்கிழக்கு மூலையில் நிறைய பேர் பெட்ரூம் போட்டு வச்சுருப்பாங்க. அக்னி அங்கே எரியக்கூடிய தன்மை, ஓகேங்களா. அந்த இடத்துல பெட்ரூம் போட்டால் என்ன ஆகும்? ஆப்போசிட்டாக நிறைய சண்டை வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? எங்கே இடத்துல நெருப்பு இருக்கணுமோ அந்த இடத்துல என்ன ஆகிருக்கு? இங்கே சண்டை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பெண்கள் அங்கே ஹோமம் பண்ணுற மாதிரி கணக்கு. அந்த இடத்துல ஒரு அடுப்பு இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எரிதல் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, டெய்லி ஹோமம் பண்ணுறதுக்கு என்ன பலனோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக, டெய்லி நவகிரக ஹோமம் பண்ணுறீங்கன்னா, கணபதி ஹோமம் பண்ணிங்கன்னா இப்படி என்ன பலன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் அந்த அடுப்புக்கு இருக்குன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறாங்க, ஓகேங்களா, உட்காந்து சாப்பிட்றாங்க. பட் வீட்டில் டெய்லியும் அக்னி எரியணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. அங்கே நம்ம வாழை மரம் வைக்கிறது, முருங்கை மரம் வைக்கிறது, ஓகேங்களா, அந்த இடத்துல ட்ரைனேஜ் கனெக்ட் பண்ணுறது, அந்த இடத்துல பாத்ரூம் கட்டுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கவே கூடாது. கிழக்கு பகுதி எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனேஜெல்லாம் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. முக்கியமாக தென்கிழக்கு பகுதியில் ட்ரைனேஜ் இருந்ததுன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு பிரச்சனை கொடுக்குமா? பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன, வடக்கு பகுதின்னு சொல்லப்படுங்க, அந்த தான் பணம் வரக்கூடிய பகுதி. அந்த பணம் வரக்கூடிய பகுதின்னு சொல்லப்படுகின்ற இந்த வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய பகுதின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லலாம். அந்த இடத்துல வெயிட்டெல்லாம் வச்சுக்கிறது, குப்பை வச்சுக்கிறது, ஓகேங்களா, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தாவே, ஒரு துளசி செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வடக்கு பகுதியில் வைங்கன்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேங்களா. அந்த இடத்துல போயிட்டு நம்ம மரங்கள் வைக்கிறது, காற்றோட்டம் இல்லாத தன்மையை கிரியேட் பண்ணுறது, அங்கே இடத்துல பெட்டு போடுறது, வெயிட்டை தூக்கி அந்த இடத்துல போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பை சக் பண்ணுமானா சக் பண்ணாது. அதனால் இந்த ரெண்டு பகுதியிலையும் சுத்தமாக வைத்து கொண்டாலே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தேடி வரும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.